ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, அத்தை புருஷன் என்ன மட்டையாக்குறவன் சீசன் நம்பர் 1 அண்ட் எபிசோட் நம்பர் 4 தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். எபிசோட் எதில் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் பதவியெல்லாம் வேணாம், எனக்கு மொத்த சொத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புது புருஷன் ஆசைப்படுற நிலைமையில் நமக்கு முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த எபிசோட நம்ம பார்க்கலாம் வாங்க. உடனே நம்ம மருமக எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்க மருமக பக்கத்தில் போன நம்ம புது புருஷன், அதாவது நம்ம மாமியாரோட புது புருஷன், என்னம்மா எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்க, நீ ஆல்ரெடி ஃபிட்டாக தானே இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் குறைக்கணும், எனக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, எஸ்எஸ் சொல்லித்தரங்கிற பேரில் இவன் அங்கே இங்கே தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இந்த பொண்ணை பண்ணிடுறான். அந்த நேரம் பார்த்து அங்கே நம்ம மூளை வளர்ச்சி சரியில்லாத புட்டி பையன் உள்ள நுழையிறான். புட்டி பையன் உள்ள நுழைஞ்சோடனே சரி நிறுத்திடுவாங்க அப்படின்னு பார்த்தா, புட்டி பையன் கூட சேர்ந்தே பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னிக்காரிய நம்ம புது மாப்பிள்ள உசுப்பேத்தி விடுறான். என்னது, நான் போய் அவன் கூட பண்ணுமா? அதனால என்ன, பண்ணு பண்ணு, அவன் உடம்பு நல்லா ஃபிட்டாக தானே வச்சிருக்கான், பண்ணாலும் வெளில சொல்ல மாட்டான், உனக்கு டபுள் லாபம், சொல்லப்போனால் ட்ரிபிள் லாபம், உன் புருஷனையும் சேர்த்து அப்படின்னு அவன் சொல்ல, அந்த நிலைமையில செய்யடி அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமாகவே சொல்கிறான். சொன்ன உடனே அவளுக்கு தோண புட்டி பையன் கூட சேர்ந்தே பண்ணுறாங்க. 3 பேரும் ஒன்று மாற்றி ஒன்று சும்மா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ண அடுத்த சீனில் புருஷன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் அடிக்கிறான். ஏன்டா கால் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்த 4 பேரில் 3 பேரை இவன் சரி கட்டிட்டானோ. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆன்ட்டியோட சின்ன புள்ள, அப்புறம் நம்ம அன்னிக்காரி, அதாவது இவனோட மருமக. மருமகன்னு சொல்லும் போது உங்களுக்கு டெம்ட் ஆகுதா, இல்லை அன்னிக்காரின்னு சொல்லும் போது டெம்ட் ஆகுதாங்கிறத எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இவன் மிச்சம் இருக்க ஒருத்தனான அந்த அண்ணங்காரனையும் வழிக்கு கொண்டு வரணும்னா, அப்புறம் இந்த மொத்த கூட்டத்தையும் இன்னும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தேவைப்படுது. அந்த ட்ரம்ப் கார்டை தான் கேர்ள் ஃப்ரெண்டை உள்ள நுழைக்க ட்ரை பண்ணுறான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு இவன் என்னடி எப்படி இருக்குன்னு கேட்க, உனக்கு என்னடா பெரிய இடத்து மாப்பிள்ள, ஜாலியாக இருப்ப, என்னை பற்றி நினச்சியா என்ன, என்னதான் மறந்துட்டல, என் லவ்லாம் போயிடுச்சுல அப்படின்னு அவள் கேட்க, ஓடியே அசமந்து, நம்ம லவ்வுக்காக தாண்டி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற ஆளை மட்டும் நீ கட்டிக்கோ, இதெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, நான் என்னடா வேற ஒருத்தனை கட்டிக்க சொல்கிறேன், நான் தானே சொல்கிறேன் அவனை கட்டிக்கோ, ஆனால் நான் தான் அவன் கூட இருப்பேன், ஓகேவா அப்படின்னு கேட்க, அவளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோடை நமக்கு முடிச்சிடுறாங்க.